ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு தொடர்ந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டே வரும் ஒவ்வொரு சப்ஜெக்டா. இப்போ தமிழ் எக்ஸாம் வந்து கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறனால இப்போ தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் நிறைய பேர் வந்து கடிதம் என்ன கேட்பாங்க, பொதுக்கட்டுரை என்ன கேட்பாங்க, நெடுவினா என்னென்ன கேட்பாங்க, உரைநடையில செய்யுள்ள அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இலக்கணத்துல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இதை தாண்டி கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால இதுல இருந்து தான் மேக்ஸிமம் வந்து வரும். ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போற கொஸ்டின்ஸை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் தமிழை பொறுத்தளவு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டா பண்ண பாருங்க. நீங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணீங்கன்னாவே மார்க் வந்து உங்களுக்கு ஈஸியா ஒரு 90-95 மார்க்குக்கு வேலை வந்துடலாம். இப்போ வரைக்கும் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். தமிழ்ல நான் என்ன 70 மார்க் கூட தாண்டல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கூட பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா 95 மார்க்குக்கு மேல பப்ளிக் எக்ஸாம்ல எடுக்கலாம். ஸோ அதுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சொல்ற ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் தரவா படிச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க என்னென்ன கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உரைநடையில இருந்து 3 மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க. 3 மார்க் கொஸ்டின் 29, 30, 31. நீங்க 2 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும், 6 மார்க். அதுக்கு நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கறத வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா தான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களால எல்லா வீடியோஸையுமே பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசிக் கொள்கிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. இது இதுவரைக்கும் கேட்டதில்லை, பட் இந்த தடவை வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஒரு ட்விஸ்ட் பண்ணி. ஸோ அதனால இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க. சில நேரத்துல பூங்காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பிடிஎஃப் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர், போன வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர், அதுக்கான ஆன்சர் கீ, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 5 சப்ஜெக்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டேரக்ட் பிடிஎஃப் லிங்கும் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது வேற இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஆக்சுவலி இதுல உள்ள எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டா நல்லது. இந்த மனிதர்கள் மூளை அந்த படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்கால குறித்து இது எல்லாம் பார்க்கறது நல்லது. பட் இப்போ லாஸ்ட் நேரத்தில் நம்ம இருக்கோம், எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு மேக்ஸிமம் டைம். ஸோ அதனால மேக்ஸிமம் எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். ஸோ அதை மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 மார்க் கொஸ்டின்லாம் வந்து ஒரு அரை பக்கத்துல இருந்து முக்கா பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார் போட்டு பாயிண்டா எழுதுங்க, பேரா மாதிரி எழுத வைக்காம. ஏன்னா பாயிண்டா எழுதுற டக்குன்னு பார்த்தோன்னு தெரியும், ஓகே இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அப்போ நான் கொடுத்துடலாம் அப்படின்னு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால நெடுவினா வந்து பேரா மாதிரி எழுதுங்க, சப்கேட்டிங் போட்டு பேராவா. பட் 5 மார்க்கு 3 மார்க் 2 மார்க் இதெல்லாம் வந்து ஸ்டார் போட்டு பாயிண்ட் எழுதுங்க, ஓகேங்களா? அடுத்தது சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக, முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது ஜெயகாந்தன் தன் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்று அசோகமித்திரன் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதை மாந்தர் வாயிலாக விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பத்தி வினா கேட்பாங்க, உரை பத்தி படித்து ஸோ விட எழுதுறது. ஸோ அதுக்கு இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், பட் இது ரெண்டும் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. தமிழ்நாட்டு எத்துணை பொருள் அந்ததும். ஸோ அடுத்தது தமிழர் பேரிலும் அறநெறிகளை பின்பற்றினர், இது ரெண்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க எக்ஸாமில். ஸோ அதனால் இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள்ல இருந்து கேட்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின் 32, 33, 34வது கொஸ்டின் கேட்பாங்க. இதில் நீங்கள் 2 எழுதணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவனையாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒருவேளை வந்து ஆன்சர்லாம் நோட்ஸில் பெருசாக இருக்குது, படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் மினி மெட்டீரியல் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஆன்சர்லாம் ஷார்ட்டாக இருக்கும். நெடுவினாக்கு நீங்கள் அது படிக்காதீங்க, ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் 3 மார்க் அண்ட் 2 மார்க்குக்கு நீங்கள் அதை படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை வர்ணித்து எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுதலை கூத்தர் ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தியை விளக்குக, இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுடன் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்கு செல்ல விரும்புகிறார், அவரிடம் கற்பதன் இன்றியமையாமை எவ்வகையில் எடுத்துரைப்பீர்கள், இதுவும் கேட்டதில்லை. பட் இந்த தடவை நான் சொல்கிறேன், இந்த தடவை வந்து கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண, தமிழ் கொஸ்டின் வச்சு தான் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். பட் நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு. ஸோ அதனால தான் இது எல்லாத்தையும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க.
மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலர்களுடன் செங்கிரை ஆடிய நயத்தை விளக்குக. முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணாம். பட் இம்பார்ட்டன்ட் தான், ஓகேங்களா? முடிஞ்சுச்சுன்னா மட்டும் பாருங்க, ஏன்னா மேக்ஸிமம் 2 அட்டன் பண்ணிடலாம் மற்றதை படிச்சாவே. பட் ஒருவேளை ஈஸியாக தான் இருக்கு, நான் படிச்சிருவேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது சித்தாளின் மனசுமைகள் செங்கற்மை பொருள் விளக்கம் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் இந்த பொருள் விளக்கம் வந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. எவையெல்லாம் அறியல் என்று கருணையன் கூறுகிறார், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது மனப்பாட பகுதி கேட்பாங்க, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது இலக்கணத்தில் இருந்து 3 மதிப்பெண் வினாக்கள் 35, 36, 37 கேட்பாங்க. நீங்கள் 2 எழுதணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இக்கூற்றில் அடிக்கோடிட்டுள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக. அதெல்லாம் தொழிற்பெயராக மாற்றி எழுதணும், ஓகேங்களா? அடுத்தது தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்கொடி, இது நிறைய தடவை கேட்குறாங்க. ஸோ அதனால் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்ணே கண்ணுரங்கு, காலையில் நீ எலும்பு, மாமலை பொய்கையிலே மாம்புவே கண்ணுரங்கு, பாடினேன் தாலாட்டு, ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு. இத்தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக. ஸோ அதுவும் நிறைய தடவை கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. நேற்றிரவு பெய்த மழை எல்லாம் தொட்டியை நிறைந்திருந்தது, வாழை தோப்பில் குட்டியுடன் நின்றிருந்த மாடு கத்தியது, தந்தை என்னிடம். அந்த கொஸ்டின். ஸோ இதுவும் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வலுவமைதிகளை பட்டியலிட்டு எழுதுக. வாழை தோப்பில் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்தி விடை. குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோளின் வகையை சுட்டி விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது, இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது அவந்தி நாட்டு மன்னன், முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணாம். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் இலக்கணம், வெண்பாவின் இலக்கணம், தீவக அணி, அதெல்லாம் பாருங்க. தன்மை அணி, தீவக அணி, அழகிட்டு வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துங்க. அதில் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும், ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது தொழுகை உள்ளம் படையொடுங்கும் ஒன்னார், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 5 மார்க்கு உங்களுக்கு வந்து செய்யுள் அண்ட் இலக்கணத்துல இருந்துலாம் வந்து கேட்பாங்க. ஸோ 5 மார்க் 5 அட்டன் பண்ற மாதிரி இருக்கும், 5 மதிப்பெண் வினாக்கள். ஸோ இதுக்கு நீங்க படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் சுந்தரனின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனாரின் தமிழ் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆற்றுப்படுதல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களையும் நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது, அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர்களுக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுரை விவரித்து எழுதுக. நம் முன்னோர் அறிவியல் கருத்துக்களை, அது முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணாம். இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சிலப்பதிகாரம் காட்டும் மறுவூர் பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கருணையின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் தம் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்த்து மாடல் பொறுத்தளவுல நண்பருக்கு வாழ்த்து மாடல் பார்த்துக்கோங்க. அதாவது மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் மரம் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பரிசு பெற்று தோழனை வாழ்த்தி வாழ்த்து மாடல் எழுதுக, அது பார்த்துக்கோங்க. உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. முறையீட்டு கடிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதிதாக திறன் பேசி வாங்கியிருக்கும் உங்கள் தங்கைக்கு அறிவுரைகளை கூறி கடிதம் ஒன்று எழுதுக. அறிவுரை கடிதம் மாதிரி, ஓகேங்களா? அடுத்தது மருந்தகம் ஒன்றில் நீங்கள் வாங்கிய மருந்து நாள் கடந்ததாக இருந்தமைக்கு சுகாதாரத்துறை அலுவலருக்கு முறையீட்டு கடிதம் எழுதுக. இதுவும் முறையீட்டு கடிதம். அடுத்து காட்சியை கண்டு கவினூர் எழுதுதல் பார்த்துக்கோங்க. படம் உணர்த்தும் கருத்தை 5 தொடர்களில் எழுதுக பார்த்துக்கோங்க. நூலக உறுப்பினர் படிவம் பார்த்துக்கோங்க. மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம் பார்த்துக்கோங்க. விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினராக சேருவதற்கான படிவம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர பட்டியல் விண்ணப்ப படிவம் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்சொல் வழி நடப்பதால் உண்டாகும் நன்மைகள் எவையேனும் 5 தீய சொல் பேசுவதால் ஏற்படும் விளைவுகள் 5 பட்டியல் விடுக்க பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இன்சொல் பேசும் சூழ்நிலை, அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து வானொலி அறிவிப்பு பார்த்துக்கோங்க. தொலைக்காட்சி நிகழ்வுகளையே பார்த்து கொண்டிருக்கும் தம்பி, ஸோ அதுக்கான இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகளை பட்டியலிடுக. அடுத்தது நிகழ்கலைகளை பாதுகாக்கவும் வளர்க்கவும் மென்மேலும் பரப்பவும் நீங்கள் செய்ய விரும்புவனவற்றை வரிசைப்படுத்துக.
ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. மாணவர் பருவத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அறங்களே அதனால் ஏற்படும் நன்மைகள் அது பார்த்துக்கோங்க. அன்றாட வாழ்வில் நீங்கள் செய்த பார்த்த உதவிகளில் அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. மொழிபெயர்ப்பு பகுதிகள் அதெல்லாம் நல்லா பார்த்துங்க. டிரான்ஸ்லேஷன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 8 மார்க் கொஸ்டின் நீங்கள் என்னென்ன படிக்கணும், நெடுவினா என்னென்ன படிக்கணும், பொதுக்கட்டுரை என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த அந்த இது பார்த்துக்கோங்க. வீட்டில் திண்ணை அது முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணாம். தமிழ் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழியில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள் இதெல்லாம் முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணா விட்டுருங்க. இதான் சாரி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெகிழி பைகளின் தீமை கூறும் பொம்மலாட்டம் இதுவும் பார்த்துக்கோங்க. நிகழ்கலை வடிவங்கள் அது பார்த்துக்கோங்க. நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு அது பார்த்துக்கோங்க. ஜெயகாந்தன் நினைவு சிறப்பதில் வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது, அதற்கான சுவரொட்டி வடிவமைத்தை தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளையும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விளக்குகின்றன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது உங்கள் ஊரில் கடின உழைப்பாளர் அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ராமானுஜர் முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணாம். அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கின்றான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர் குறித்து விவரித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது குறிப்புகளை கொண்டு கட்டுரை அது பார்த்துங்க. முன்னுரை, இயற்கையோடு இயந்து வாழ்வோம் அந்தது. அப்புறம் கட்டுரை எழுதுதல், தலைப்பு வந்து விண்வெளியும் கல்பனா சால்வாவும். பள்ளி ஆண்டு விழா மலருக்கு நீங்கள் அது கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுது அந்த இது பார்த்துக்கோங்க. உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு நீங்கள் சென்று வந்த நிகழ்வை குறித்து கட்டுரை எழுதுக. ஸோ இதெல்லாம் தமிழில் படிக்க வேண்டிய முக்கியமான 3, 5, 8 மதிப்பெண் வினாக்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் 2 மார்க் ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டேன் பாருங்க. நான் இதுக்கடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லபடியாக படிங்க, நல்லபடியாக தேர்வு வந்து எதிர்கொள்ளுங்க. பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் கொஸ்டின் கொடுத்த எல்லாத்தையுமே நல்லா படிங்க. நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா புக் பேக் 1 வாரத்துக்கு மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. அண்ட் அகைன் வந்து வேற ஏதாவது படிக்காதது இருக்கு அப்படின்னா அந்த புக்குக்கு பின்னாடி டிரான்ஸ்லேஷன், கலைச்சொற்கள் அதெல்லாம் வந்து நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.